அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி. அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங், 3 டிஜிட் கெஸிங், ஆல் போர்டு கெஸிங் தான் ரெகுலராக நம்ம சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுப்பேன், அதுலேருந்து ஒரு நல்ல நம்பரை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிங்க. எல்லாமே ஒரு ஆலோசனை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உறுதிபூர்வமானது அல்ல, ஒரு ஆலோசனை மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்குற நம்பரில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல நம்பரை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கணும். ஏன்னா உறுதிபூர்வமான எதையும் சொல்லி நான் யாரையும் ஏமாற்ற விரும்பலை. முடிஞ்ச அளவுக்கு வெற்றி எண்களை தேர்வு செய்ய முயற்சி செய்கிறோம். முயற்சி செஞ்சு எங்களுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு நம்பரை எடுத்து கொடுக்குறேன். வின்னிங் இதுதான் வருமோன்னு எங்களுடைய சுய அறிவை கொண்டு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். ஒருவேளை அது தவறாக போகலாம், இல்லை சரியாகவும் அமையலாம். அது தகுந்தது என்று நீங்கள் நம்பினீங்கன்னா போடுங்க, இல்லைன்னா நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி சார்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல நம்பரை தேர்வு செஞ்சுக்கிங்க. அந்த அடிப்படையில் தான் நம்பர் கொடுக்குறோம். வாங்க ரிசல்ட்டை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போலவே நம்ம முந்தைய ரிசல்ட் நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இதுதான் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ண எண்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 645, 637 தான் வந்திருந்தது. இப்போது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பி போர்டில் 3 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 7 கொடுத்துருந்தோம். 37 தான் வின்னிங் வந்திருந்தது. 6 பார்த்தீங்கன்னா சி போர்டில் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி சி போர்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏ போர்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஏ போர்டில் ஏற்கனவே 8 கொடுத்துருந்தேன், ஆல் போர்ட்லேயும் 8 தான் கொடுத்துருந்தேன். ஒரு சின்ன மாற்றம் ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் 8 இல்லாமல் 6ஆகவே மாறிடுச்சு. 6 பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே பாஸ் பண்ணியிருந்தது. ஆனால் நான் சி போர்டில் எதிர்பார்த்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துருந்தாங்க. நேற்று எல்லா நம்பரையும் நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் ஒரு சரியான வெற்றியை நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 837 கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்துக்கிறோம். இந்த நம்பர் ரிசல்ட்டு ஒரு சின்ன கெஸ்ஸிங்கை நீங்கள் பயன்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய வின்னிங்க்கு நீங்கள் போயிருக்க வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பாருங்கள், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் கொஞ்சம் இதுவாக தானும். நிறைய சப்போர்ட் கம்மியாக இருக்குது, கமெண்ட்ஸும் நிறைய பண்ணுறீங்க. ஆனால் அது உறுதிபூர்வமானு எதையும் சொல்ல முடியாது. உறுதிபூர்வம் அப்படின்னு சொன்னோன்னா நான் உங்களை ஏமாத்துறது தான் அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு ஆலோசனையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல நம்பரை எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதுல வந்துடும். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்க ட்ரை பண்ணுவேன். ஒரு சில டைமுகளை கொஞ்சம் அதிகமாகலாம். அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. சரி, வாங்க நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நாளைக்கான தேடலுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங்கை பொறுத்தவரையில் ஏ போர்டில் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 4 நான் சூஸ் பண்ணுறேன். நிறைய சார்ட்டை போட்டு ஏபிசி கெஸ்ஸிங்கை மாற்றி எழுதி ஏ போர்டில் நான் 4 எடுத்திருக்கேன். ஏன் 4 எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2, 6, 4, 5, 6, 4 அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5, 6, 4 இருக்குது, 5, 6, 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே 5, 6 இருக்குது. அப்போது இந்த 2, இங்கே 3, இங்கே 5, இந்த 3 எண்ணுக்கும் ஒரு சரியான எண்ணு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ 4 தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் 4 சூஸ் பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா 6, 6, 5, 4 புரியுதுங்களா? 2, 6, 4 புரியுதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 4, 3, 4 புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் நான் 4 சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மந்த்லி சார்ட்டை பார்த்தீங்கன்னா 4 வருவதற்கான வாய்ப்பு ஒரு சில இடங்களில் வருது. அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1, 6, 5 இருக்குது. புரியுதுங்களா? 6, 5 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 இருக்குது. பார்த்தீங்கன்னா 6, 5 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. இப்போது 2, 6, 4 அப்போ இங்கே 3 இருக்குது. அப்போ 3, 4 புரியுதுங்களா? 3, 4, 6, 4 அப்போது 4க்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0க்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 0 வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில்
2 முறை 0 வந்திருக்கு. ஏன்னா 500 புரியுதுங்களா, 500 வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 650 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 50 எடுக்கலாம், இல்லைனா 650ன்னு எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். 0க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 0வும் பாருங்கள். 0 பார்த்தீங்கன்னா கீபோர்டில் போனாலும் போகிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. ஏன்னா 070ன்னு போகிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டு. பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டை பொறுத்தவரையிலையும் 9க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 139 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 0 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 07 இருக்குது. இப்போ 073 இருக்குது. இப்போ 39, அதாவது 139 போவானா, 139 போவானா அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 61 இருக்குது, 3 இருக்குது, 39. அப்போது 6139 புரியுதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 639. அப்போது 639. அப்போ 9க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் 9 சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் 8க்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 138க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 138 புரியுதுங்களா. அப்போது 7 இங்கே 7 இருக்குது பார்த்தீங்களா, 7 8 38 7 8 புரியுதுங்களா. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 8க்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற அடிப்படையில் நம்ம 8ஐயும் சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒரு 3 நம்பர் ரொம்ப அதிகப்படியான கெஸ்ஸிங்குள்ளே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2க்கும் ஒரு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பர்களே கொடுக்குறாங்க. இங்கே 6 எடுத்திருக்காங்க, 6 எடுத்திருக்காங்க, 5 0 1 அந்த மாதிரி திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க. அப்போது திரும்ப திரும்ப ஒரு வேளை எடுக்கப்பட்டால் 2 6 புரிதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 6 1 2 1 6 2 இப்போ பார்த்தீங்கன்னா 32 132 132 அப்படின்னு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2க்கான வாய்ப்பு வரக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பும் இருக்குது. இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 3 நம்பர்கள் கொடுக்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு. சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 8க்கான ஒரு வாய்ப்பு அமையலாம். மீண்டும் 8க்கான ஒரு வாய்ப்பு சி போர்டில் அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 7 8ன்னு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். புரியுதுங்களா. 0 7 8ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் 8க்கான ஒரு வாய்ப்பு அமையலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 3 4 புரியுதுங்களா. 2 3 4 இங்கே பார்த்தீங்கன்னா 3 7 இருக்குது, 3 7 இருக்குது புரியுதுங்களா. 3 7 3 7 இருக்குது. 6 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 4 2 3 4. அப்போது 0 இந்த 0க்கும் இந்த 7க்கும் இந்த 2க்கும் இந்த 3க்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 4க்கான வாய்ப்பு சி போர்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 8 4 பி போர்டில் 9 8 2 4 0. அப்போது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இதில் வந்து ஒரு சரியான எண்ணை நீங்கள் தேர்வு செஞ்சீங்க. நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் தான், ஒரு ஆலோசனை தான். ஒரு நேரம் கம்மியாக இருக்கலாம், ஒரு நேரம் அதிகமாக இருக்கலாம். கொஞ்சம் உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு நல்ல நம்பரை எடுத்துக்க முயற்சி செய்யுங்க. சரி வாங்க நம்ம 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். ஒரு சில நம்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏபிசி கெஸ்ஸிங் அடிப்படையாகவும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சந்தேகத்துக்குரிய ஒரு எண்ணு ஒருவேளை இந்த பக்கம் மாறலாமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். நம்ம தவறாக கொடுத்துட்டோமோ, ஒருவேளை இது சரியாக வரும் இல்லை இந்த பகுதி சரியாக வருமானது ஒரு சந்தேகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஏபிசி கெஸ்ஸிங்லேருந்து ஒரு மெயின் நம்பரும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் நம்பரும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. வாங்க போவோம். 19/6/2024க்கான ஏபிசி கெஸ்ஸிங் நம்மளது இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஏபிசி கெஸ்ஸிங்கோட 3 டிஜிட். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சந்தேகம். ஏன்னா ஒரு சில எண்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. அந்த அடிப்படையில் 3 திரும்பவும் வருவதற்கான வாய்ப்பு அமையலாம். 7 பார்த்தீங்கன்னா 077, அதாவது சி போர்டை பொறுத்தவரையும் ஏற்கனவே ஒரு 7 இருக்குது. அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம்.
ஒருவேளை 33 பி போர்டுக்குள்ளே மீண்டும் 133 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. 9 சி போர்டுக்குள்ளே ஒரு வாய்ப்பு சின்னதாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. ஏன்னா இந்த கிராஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 39ன்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையலான்ற அடிப்படையில் இந்த மாதிரி 39 + 29ன்னு கொடுத்துருக்கேன். எல்லாமே ஏற்கனவே இருக்கிற நம்பர் தான். ஒரு சில எண்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த ரிசல்ட்டு அதையே திருப்பி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து செக் பண்ணி நிதானமாக பே பண்ணி விளையாடுங்க. வெற்றியை தங்கள் வசம் படுத்தணும்னா கொஞ்சம் செக் பண்ணி தான் ஆகணும். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.